திரு இந்துமதி அவர்களின் நெருப்பு மலர் பகுதி 2. ஏம்மா, நீ எங்கே பிறந்த? கும்பகோணத்தில். எங்கே படித்த? அங்கேயே தான். என்ன பாஷை படித்த? தமிழ். வீட்டில் பேசுனது சௌராஷ்டிரம். சரி, இங்கே அப்பாட்ட வந்ததுக்கப்புறம் தமிழ். அப்பா அசல் தமிழர் தானே? அதுவும் தஞ்சாவூர் மண்ணில் பிறந்து தமிழ் வாத்தியராக இருந்தவர் தானே? ஆமாம். உனக்கு தமிழ் பேச புரிஞ்சிக்க வரும். படித்ததும் தமிழ் மீடியம். ஆனால் தமிழ் வராது. தமிழ் கவிதை புரியாது. தெலுங்கு நன்றாக வரும்னு சொல்கிறியே, அது எப்படிம்மா? அது எப்படின்னா, எங்கள் அப்பா தெலுங்கு. நான் பண்ணிட்ட மாதிரியே எங்கள் அம்மாவும் ஜாதி விட்டு பாஷை விட்டு அம்மா அப்பா சொந்த மனுஷா அத்தனை பேரையும் பகிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டவ. சின்ன வயசுலேருந்தே அப்பா தெலுங்கு தான் பேசுவேன். அதுவும் இல்லாமல் சௌதாமினி தெலுங்கு பேசுவாள். அவளோட தானே முக்கால்வாசி நேசம் இருக்கேன். போம்மா, என் கூடவும் தான் இருக்கேன். ஆனாலும் உனக்கு தெலுங்கின் மீதில் இருக்கிற அபிமானமும் பற்றும் தமிழ் மீது இருக்கிறதில்லை. இந்த ஞாபகம் வந்தவுடன் சட்டென்று அவளுக்கு அம்மா கொடுத்த விலாச அட்டையும் விஷ்ணு பிரசாத் என்ற பெயரும் நினைவிற்கு வந்தன. விஷ்ணு பிரசாத் என்ற பெயரில் தெலுங்கு பேசுகிறவராகத்தான் அவர் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அம்மாவுக்கு மிகவும் தெரிந்த அல்லது நெருங்கினவராக இருக்க வேண்டும். அதனால்தான் டெல்லி போன உடனேயே அவரை பார்க்க சொல்லி அழுத்தி அழுத்தி குறிப்பிட்டாள். என்ன உதவி வேண்டுமானாலும் தாராளமாக கேட்கலாம், மறுக்காமல் செய்வார் என்றாள். அம்மா சொன்ன தாராளம் லேசாக உறுத்த தொடங்கியது. யார் இந்த விஷ்ணு பிரசாத் என்பதை ஏன் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் போனோம் என்று கூட தோன்றியது. ஆனால் கேட்டாலும் அம்மா சொல்லியிருப்பாளா என்ற சந்தேகமும் வந்தது. தன்னை ஏன் டெல்லிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாள் என்பதையே அம்மா சொல்லவில்லை. சமயம் வருகிற பொழுது உனக்கே புரியும் என்று சொல்லிவிட்டாள். அப்படி என்ன புதிர் இருக்கிறது அதில்? நிறைய சந்தர்ப்பங்களில் அம்மா ஒரு புதிராகத்தான் இருக்கிறாள். அவளால் தீர்க்க முடியாத புதிர். இவளும் ஆழமாக தலையிட்டு தீர்க்க நினைத்ததும் இல்லை. பொதுவான விஷயங்களை தவிர அதிகம் சொந்த பிரச்சனைகளில் தலையிட்டதில்லை. துருவி கேள்விகள் கேட்டதில்லை. காரணம், அம்மா எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை. அந்த முகமும் நெஞ்சும் தப்பு செய்யாது என்கின்ற தீர்மானம். எங்கே போனாலும், யாரோடு பேசினாலும், எத்தனை பேரோடு பழகினாலும் தன்னை நெருப்பாக நிறுத்தி வைத்து கொள்வாள் என்கின்ற அசைக்க முடியாத திடம். அந்த திடமும் தீர்மானமும் நம்பிக்கையும் ஒருபோதும் கழன்றதில்லை. இனியும் அது சுழலாது. சட்டென்று அம்மாவை பார்க்க வேண்டும் என்று தோன்று ஓடுகின்ற ரயிலில் இருந்து குதித்து விட்டாலே என்ன என்கின்ற எண்ணம் கூட வந்தது. இல்லை என்றால் சங்கிலியை பிடித்தெடுத்து ரயிலை நிறுத்திவிடலாமா? அல்லது அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி மீண்டும் எதிர் ரயிலை பிடித்து சென்னைக்கு போய் அப்போதைய வேகத்தில் அந்த மூன்றில் எதையாவது ஒன்றை நிச்சயம் செய்துவிடுவோம் என்கின்ற பயம் வர தன் நினைவை மாற்றிக்கொள்வதற்காக அவசரமாக ஜன்னலை விட்டு பார்வையை பெட்டிக்குள் திருப்பினாள். அந்த முதல் வகுப்பு பெட்டியில் அவளையும் எதிர் இளைஞனையும் தவிர இன்னொரு வயதான அம்மாள் அவள் பக்கத்தில் சரிந்து உட்கார்ந்து அந்த காலை நேரத்தில் கழுத்து ஒரு பக்கம் சாய அரை தூக்கமாக தூங்கி கொண்டிருந்தாள். வெள்ளை புடவை மார்வாடி பாணியில் தலைக்கு முக்காட்டியிருந்தாள். அவளோடு நிச்சயம் தன்னால் பேச முடியாது என்று தோன்றவே கிட்டத்தட்ட 2 நாள் பிரயாணத்தில் பேசாமலேயே வரவும் முடியாது என்பதால் கடைசியில் வேறு வழியின்றி எதிரில் உட்கார்ந்த இளைஞனிடம் பேச்சு கொடுக்க முடிவு செய்தாள். மெலிதாக எஸ்கியூஸ் மீ என்றதும் அவன் தான் படித்து கொண்டிருந்த ஆங்கில நாவலை தழித்து எஸ் என்றபடியே புன்னகையோடு அவளை பார்த்தான். நீயாக எப்படியும் என்னிடம் பேசுவாய் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற நமட்டு சிரிப்பாக அது படவே இவளுக்கு எரிச்சல் தலை தூக்கியது. தான் நினைத்திருந்த மாதிரியே அதே அலட்சியம், வட இந்தியனுக்குள்ள அலட்சியம். எதற்காக இப்பொழுது இவளை நாம் கூப்பிட்டோம்? வேறு வழி இல்லை, கூப்பிட்டாகிவிட்டது. எதையாவது கேட்டுத்தானே ஆக வேண்டும். அடுத்து எந்த ஸ்டேஷனில் ரயில் நிற்கும் தெரியுமா? அவளின் அழகான ஆங்கில உச்சரிப்பை ரசித்தபடியே தன் புன்னகை மாறாமல் பதில் கேள்வியாக கேட்டான் அவன். ஏன், எதற்காவது கீழே இறங்கப் போகின்றீர்களா? அந்த கேள்வியில் இன்னமும் எரிச்சலடைந்த கிருத்தையா தன் எரிச்சல் வெளிப்படையாக தெரிய அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சற்று அழுத்தமாகவே பேசினாள். எதற்காக என்பதை தெரியப்படுத்தினால்தான் ஸ்டேஷன் பெயரை சொல்லுவீர்களோ? சட்டென்று அவனின் சிரிப்பு மறைந்தது.
முகம் மாறி போயிற்று. அப்படிப்பட்ட ஆக்ரோஷமான பதிலை எதிர்பார்க்காத அதிர்ச்சி தெரிந்தது. கால் வினாடி அவள் முகத்தையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்து விட்டு தழைந்த குரலில் மிருதுவாக பேசத் தொடங்கினான். ஐ எம் சாரி. எதற்காக என்கின்ற காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நான் அப்படி கேட்கவில்லை. ஒருவேளை ஏதாவது தேவையாக இருந்து வாங்குவதற்காக கீழே இறங்குகின்ற பட்சத்தில் நான் போய் வாங்கி தந்து உதவி செய்யலாமே என்று தான் கேட்டேன். என் நோக்கத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். என் கேள்வி உங்களை புண்படுத்தி இருந்தால் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. இப்பொழுது நிஜமாகவே அதிர்ந்து போனாள் அவள். ஓரளவு ஏமாந்து போயிருந்தாளே என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட பண்பையும் மென்மையான பேச்சையும் அவள் எதிர்பார்க்கவில்லை. எல்லா மனிதர்களுமே ஒன்றில்லை. எல்லா வட இந்தியர்களும் தென்னிந்தியர்களோ தமிழர்களையோ அலட்சியப்படுத்துவதில்லை என்பதை புரிந்து கொண்டவளாக தன் குறுகிய மனப்பான்மைக்கும் பேசிய எரிச்சலான பேச்சிற்கும் வெட்கப்பட்டவளாக நிதானமாக நிமிர்ந்து ஒரு சங்கடத்துடன் அவனை பார்த்தாள் கிருத்திகா. நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். மனிதர்களை தவறான கோணத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது அவர்களின் எந்த ஒரு சாதாரண பேச்சையும் மூளை தவறாகத்தான் கிரகித்து கொள்ளும் என்பதற்கு சற்று முன் நான் கேட்ட முட்டாள்தனமான கேள்வியே ஒரு எடுத்துக்காட்டு. கிருத்திகாவின் முகத்திலும் பேச்சிலும் தெரிந்த நிஜமான வருத்தத்தை உணர்ந்த அவன் அவளை மாற்றுவதற்காக சட்டென்று சிரித்து கொண்டே கேட்டான். அடடே, அப்படியானால் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே என்னை தவறான கோணத்தில் தான் பார்த்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஆமாம், உங்களின் அந்த கோணம் எதுவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? வேண்டாம், விட்டுவிடுங்கள். அதுதான் தவறு என்று தெரிந்துவிட்டதே. இல்லை இல்லை, ஒருவேளை நீங்கள் சரியாக இருந்து நான் தவறாக இருந்தால் என்னை எப்படி சரி செய்து கொள்வது என்று ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமல்லவா? சொல்லுங்கள், என்ன நினைத்தீர்கள்? அவள் சற்று தயங்கி அதன் பின் பேசினாள். எல்லா வட இந்தியர்களைப் போலவே நீங்களும் தென்னிந்தியர்களை அலட்சியமாக பார்க்கிறவர் என்று நினைத்தேன். அதை கேட்டு அவன் ஒரு வினாடி யோசித்தான். பின் மென்மையான பொன் சிரிப்புடன் அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்து சிரிப்பு மாறாமல் இயல்பாக சொன்னான். உங்களின் முதல் அனுமானமே தப்பு. எது? நான் வட இந்தியன் என்பதை எப்படி ஊகித்தீர்கள்? இதற்கு ஊகம் எதற்கு? முகத்திலேயே தான் எழுதி ஒட்டி இருக்கிறதே. என்னவென்று? நீங்கள் வட இந்தியர் என்று. ஓஹோ, ஒருவேளை நீங்கள் வைத்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்து வரைபடத்தில் குடகு பிரதேசம் வடபகுதியில் இருக்கிறதோ என்னவோ. எங்களுடைய இதிலெல்லாம் தென்னிந்தியாவில் தான் இருக்கிறது. சாரி. கோர்க் பகுதியைச் சேர்ந்தவரா நீங்கள்? அவள் ஆச்சரியத்துடன் கண்கள் விரிய அவனை பார்த்தாள். அவன் மீண்டும் சிரித்தான். சத்தியம் பண்ணினால் கூட நம்ப மாட்டீர்கள் போல் இருக்கிறது. என் பெயர் என்ன தெரியுமா? அர்ஜுனப்பா. கூப்பிடுவது அர்ஜுன். அப்பா பெயர் என்ன தெரியுமா? பாஸ்கரப்பா. தாத்தா பெயர் வெள்ளியப்பா. போதும்பா என்று அவள் விளையாட்டாக்க காதுகளை பொத்திக்கொள்ள, இப்பொழுதாவது நம்புகிறீர்களா என்றான் அவன். நம்புவதாக தலையாட்டவே மீண்டும் பேசினான். நீங்கள் சொன்னது ஓரளவுக்கு நிஜம். ஒரு சில வட இந்தியர்கள் தென்பகுதியைச் சேர்ந்தவர்களை அலட்சியமாகத்தான் பார்க்கிறார்கள் மிஸ் கிருத்திகா. கிருத்திகா என்பதை திருப்பி உச்சரித்தவன், அது ஒரு நட்சத்திரத்தின் பெயர் இல்லையா என்று கேட்டான். ஆமாம். இந்த பெயரை யார் உங்களுக்கு வைத்தது? ஏன் கேட்கிறீர்கள்? ரொம்ப தவறாக வைத்திருக்கிறார்களே என்று தான் கேட்கிறேன். தவறாக வைத்திருக்கிறார்களா? ஆமாம், சூர்யா என்று வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சந்திரா என்றாவது வைத்திருக்க வேண்டும். இரண்டுமில்லாமல் நட்சத்திரத்தின் பெயரையா வைப்பார்கள்? இது வெறும் நட்சத்திரம் எண்களாக தெரியவில்லையே. கண்களை கூச அல்லவா வைக்கின்றது. மனம் குளிர மென்மையாகச் சிரித்தாள் அவள். உங்களுக்கு யார் அப்பா கிப்பா என்றெல்லாம் பேர் வைத்தது? பேசாமல் ஷெல்லி கீட்ஸ் என்று ஏதாவது வைத்திருக்க வேண்டும். அப்படியானால் நான் பொய் சொல்கிறேன் என்கின்றீர்களா? இல்லை, கவிஞன் என்கின்றேன். அதைத்தான் பொய்யன் என்கின்றேன். எப்படி? முக்கால்வாசி கவிஞர்கள் பொய்யைத்தானே எழுதுகிறார்கள். பெண்களின் முகத்தை சந்திரன் என்று வர்ணிக்கிறார்கள், கூந்தலை மேகம் என்கிறார்கள். அப்படியானால் சற்று முன் நீங்கள் சொன்னதும் கூட பொய்தானே. எது? எனக்கு சூர்யா சந்திரா என்று பெயர் வைத்திருக்க வேண்டுமென்று. அவனின் முகபாவம் அதி தீவிரமாக மாறி குரலில் ஒரு உறுதி தெரிந்தது. நோ நோ, நிஜமாகத்தான் சொன்னேன் கிருத்திகா. த ஃபேஸ்
that has launched thousands of ships படித்திருக்கிறீர்களா என்று நிறுத்தி ஐ ஆம் சாரி என்றான். நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்று எதையுமே நான் கேட்கவில்லை. நமக்குள் அறிமுகமே இன்னும் பூரணமாக நடக்கவில்லை. அதற்குள் நான் த ஃபேஸ் தட் ஹஸ் லான்ச்டு thousands of ships என்று பேச வந்துவிட்டேன். என்ன முட்டாள்தனம் பார்த்தீங்களா? முதலில் நீங்கள் எங்கே போகிறீர்கள் சொல்லுங்கள். டெல்லி. எதற்கென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? மேல் படிப்பிற்கு. டாக்டரா? இன்ஜினியரிங்கா? நோ, ஒரு பிஏ தான். வெறும் பிஏ படிப்பிற்கா டெல்லி வருகிறீர்கள்? ஏன்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. என்ன சொல்லுகிறீர்கள்? நிஜமாகத்தான் சொல்லுகிறேன். வெறும் பிஏ படிக்க எதற்காக டெல்லி போக வேண்டும் என்பது எனக்கே புரியவில்லை. பின் எதற்காக வருகிறீர்கள்? அம்மா போகச் சொன்னால் போகிறேன். என்ன மிஸ் கிருத்திகா இது? மெட்ராஸ் கல்லூரிகளெல்லாம் உங்களுக்கு இடம் கிடைக்கவில்லையா என்ன? மெட்ராஸ் கல்லூரிகளுக்கு யார் அப்ளை பண்ணினார்கள்? ஏன் பண்ணவில்லை? நான் டெல்லிக்கு போய்தான் படிக்க வேண்டும் என்றாள் அம்மா. சரி என்று சொல்லிவிட்டேன். உங்களுடன் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார்களே, அவர்கள்தான் உங்கள் அம்மாவா? கிருத்திகா தலையாட்ட அவன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவனாக சொன்னான். அவர்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. நீங்கள் சௌதாமினியின் நாட்டிய நிகழ்ச்சிக்கு எதற்காவது போயிருக்கிறீர்களா? அவன் புருவங்கள் சுருக்க, அது யார் சௌதாமினி என்று கேட்டான். என்னை இப்படி கேட்டுவிட்டீர்கள்? தமிழ்நாட்டின் தலை சிறந்த பரதநாட்டிய கலைஞர் சௌதாமினியை யார் என்கிறீர்களே? சமீபத்தில் டாக்டர் பட்டம் கூட வாங்கினார்களே. அப்படியா? எனக்கு தெரியாது. ஆமாம், திடீரென்று அவர்களை பற்றி ஏன் சொல்லுகின்றீர்கள்? அம்மாவை அந்த நிகழ்ச்சியில் எதாவது பார்த்திருக்கலாமே என்று தான் சொல்ல வந்தேன். உங்கள் அம்மாவும் அந்த சௌதாமினியுடன் நடனமாடுகிறார்களா என்ன? சி, என்ன நீங்கள் அம்மாவை பார்த்தா பரதநாட்டியம் ஆடிய மாதிரியா இருக்கிறது? ஏன், அவர்களும் அழகாகத்தானே இருக்கிறார்கள். அழகு மட்டும் போதுமா நாட்டியம் ஆடுவதற்கு? அப்படி சொல்லவில்லை. நீங்கள் பேசியதை கேட்டால் ஒருவேளை அப்படி இருக்கலாமோ என்று. நோ, அம்மா சௌதாமினிக்கு பின்பாட்டு பாடுகின்றாள். அதனால் அந்த நிகழ்ச்சி எதிலாவது நீங்கள் பார்த்திருக்கலாமே என்று சொன்னேன். இதுவரை நான் பரதநாட்டிய நிகழ்ச்சி எதையுமே பார்த்ததில்லை. அதன் பின்னரும் அவன் யோசனையுடன் இருந்த பொழுது ரயில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் நிற்க அர்ஜுன் 2 காபிக்கும் 1 டீக்கும் ஆர்டர் கொடுத்துவிட்டு, நீங்கள் காபி சாப்பிடுவீர்கள் இல்லையா என்று கிருத்திகாவிடம் கேட்டான். காஃபி தான் சாப்பிடுவது என்று பதிலுக்கு சிரித்தாள் அவள். நான் கூட காஃபி தான். மெஸ்ஸில் எல்லோருக்கும் டீ என்றால் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ப்ரூ அல்லது நெஸ்கஃபே உண்டு. அதற்குள் 3 சின்ன ரயில் ஃப்ளாஸ்குகளில் 2இல் காஃபியும் 1இல் டீயும் வர டீயை கோப்பையில் ஊற்றி அந்த மார்வாடி பெண்ணிடம் கொடுத்துவிட்டு பின் கிருத்திகா ஊற்றி வைத்திருந்த காஃபி கோப்பையை எடுத்து உறிஞ்சிய அர்ஜுன், காஃபி அவ்வளவு ஒன்றும் மோசமில்லை என்று சொல்ல அதை மௌனமாக ஆமோதித்த கிருத்திகா கேட்டாள். மெஸ் என்றீர்களே, எந்த மெஸ்? எங்கள் இராணுவ மெஸ் தான். நீங்கள் இராணுவத்தில் இருக்கிறீர்கள்? ஐ ஆம் சாரி, நான் யூனிஃபார்மில் இருப்பதாக நீங்களாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று கேட்டுவிட்டேன். ஆனாலும் நீங்கள் இராணுவத்திலோ விமானம் அல்லது கப்பற்படையிலோ தான் இருக்க வேண்டும் என்பதை நான் முன்பே ஊகித்து தெரிந்து கொண்டு விட்டேன். எப்படி? ஒட்ட வெட்டப்பட்ட உங்கள் கிராப்பிலிருந்து பெரிதாக சிரித்தான் அவன். நான் இராணுவத்தில் கேப்டனாக இருக்கிறேன் என்று சொன்னான். அப்பா, தாத்தா எல்லோருமே இராணுவ வீரர்கள் தான். தாத்தா கர்னல், அப்பா பிரிகேடியர். 2-3 தலைமுறைகளுக்கு மேலாக டில்லியில் வசிப்பவர்கள். அநேகமாக கொங்கணி பேசுவது மறந்து போய் இந்தியும் ஆங்கிலமுமே தாய்மொழி போல் மாறிவிட்டன. ஒரே பிள்ளை, அம்மா இல்லை. அப்பா ஓய்வு பெற்று வீட்டில் இருப்பவர். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, இராணுவ பயிற்சி, தற்போதைய முகாம் எல்லாமே டெல்லியில்தான். நல்ல வசதியான குடும்பம், பெரிய அரண்மனை மாதிரி வீடு, ஏகப்பட்ட பணியாட்கள், 4-5 கார்கள். நான், அப்பா 2 பேர்தான். பகல் சாப்பாட்டிற்குள் அத்தனையும் சொல்லி முடித்து விட்டான். வீட்டில் விஜயவாடாவில் ரயில் நிற்க, சாப்பாட்டிற்கு விஜயவாடாவில் ரயில் நிற்க 3 சாப்பாடு கொண்டு வரச் சொல்லி மார்வாடி பெண்ணில் தன் கையோடு சப்பாத்தி கொண்டு வந்திருப்பதாக சொல்லியும் அவன் விடவில்லை. இல்லை மாஜி, எங்களோடு இப்போது சாப்பிடுங்கள். ராத்திரி சாப்பாட்டிற்கு பதில் நாம் எல்லோருமே உங்கள் சப்பாத்தியை சாப்பிடலாம் என்று அவளை சாப்பிட வைத்தான். பின்பு 1/2 டஜன் ஆரஞ்சு பழங்களை வாங்கி 2 கிருத்திகாவிடம் கொடுத்து 2 உரித்து மார்வாடி பெண்ணிக்கு தந்து மெல்ல பேச்சு கொடுத்தான். எதுவரை போகிறீர்கள் மாஜி? டெல்லிக்குத்தான். அங்கேதான் இருக்கிறீர்களா? இல்லையப்பா, இங்கே சென்னையில் ஒரு பையனும் டெல்லியில் ஒருவனுமாக இருக்கிறார்கள். மாறி மாறி இங்கே 6 மாதமும் அங்கே 6 மாதமுமாக இருப்பேன். இந்த வயதான காலத்தில் ஏம்மா இப்படி அலையிறீங்க? ஒரே இடத்தில் நிலையாக இருக்கக்கூடாதா?
அவ்வளவுதான். கிழவி புலம்பத் தொடங்கிவிட்டாள். தன் பிள்ளைகளும் மருமகளும் தன்னை படுத்துகின்ற பாட்டை சொல்லி அழத் துவங்கிவிட்டாள். அவர் இருந்தவரை ராணி மாதிரி இருந்தேன். இப்போ பாருப்பா, காடு 6 மாதம் வீடு 6 மாதம் என்கிற மாதிரி டில்லிக்கும் மதராசுக்குமாக அலைகிறேன். அதுவும் என் சின்ன பிள்ளை உனக்கு 2ஆம் வகுப்பு டிக்கெட் எடுத்தால் போதாதா என்று கேட்கிறான். கனவுக்கு பின் மனைவி உயிர் வாழ்வது என்பது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமாப்பா உனக்கு? அர்ஜுனன் அவளுக்காக நிஜமாகவே வருத்தப்பட்டான். அவள் தோலை தொட்டு ஆறுதல் சொன்னான். பின்பு, மாஜி, உங்களுக்கு இப்படி உட்கார்ந்து வருவது சிரமமாக இருக்கும். சற்று படுத்து ஓய்வெடுங்கள் என்றவன் உட்காருகின்ற சீட்டை படுப்பதற்கு வசதியாக முதுகு பக்கம் இருந்த குஷனை புரட்டி கிழவியின் ஹோல்டாலை விரித்து தலையணியை போட்டு படுக்க வைத்ததை பார்த்து கொண்டே இருந்த கிருத்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இராணுவ கேப்டனுக்கு இருந்த மென்மையும் இரக்கமும் முரண்பாடாகப்பட அவன் வந்து தன் அருகில் உட்கார்ந்ததும் மெதுவாகச் சொன்னாள், ஒரு இராணுவ அதிகாரிக்குள் இத்தனை மென்மையா? ஆச்சரியமாக இருக்கிறது. மெதுவாக சிரித்தான் அவன். அதற்கு காரணம் இருக்கிறது கிருத்திகா. பிறந்திருந்திருந்து எங்கள் வீடு பெண் வாசனையை அறிந்ததில்லை. அம்மா செத்துப்போய் சகோதரிகள் யாருமின்றி அத்தை சித்தி என்கின்ற உறவுகளையும் கூட அறியாமல் வீட்டில் வேலை செய்யக்கூட ஒரு பெண்மணி இருந்ததில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தவனுக்குத்தான் பெண்களின் அருமை தெரியும். அவர்களின் அன்பும் அரவணைப்பும் தேவைப்படும். யூ நோ ஹவ் ஐ லாங் ஃபார் மதர்ஸ் லவ். தன்னையும் மீறி பெருமூச்சு விட்டவன் உடனே குதூகலமாக குரலை மாற்றி, ஏன் கிருத்திகா, டெல்லியில் உங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லவே இல்லையே என்று கேட்டான். ஒரு இராணுவ அதிகாரி இருக்கிறார் என்றாள் அவள் தீவிரமான முகபாவனையுடன். உடனே பரபரப்படைந்தான் அர்ஜுன். இராணுவ அதிகாரியா? யார் அவர்? பெயர் என்ன? சொல்லுங்கள். இராணுவ அதிகாரியானால் நிச்சயம் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரியும் அவரை. யார் அது? சொல்லுங்கள். மிஸ்டர் அர்ஜுனப்பா. ஓஹோஹோ என்று பெரிதாகச் சிரித்தவன் கிழவி திரும்பி பார்க்கவே சட்டென்று தன் சிரிப்பை மட்டுப்படுத்தி கொண்டு அவள் அருகில் குனிந்து சொன்னான், தேங்க்யூ கிருத்திகா. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்ற பட்சத்தில் கடைசி வரை, அதாவது நீங்கள் டெல்லியில் இருக்கின்ற வரை மட்டுமல்ல, என்னுடைய கடைசி மூச்சு உள்ளவரை அதை காப்பாற்றுகின்ற பலமும் தைரியமும் திடமும் என்னிடம் நிறைய உண்டு. சொன்ன பொழுது அவனுடைய கண்கள் விவரித்து சொல்ல இயலாத ஒரு உணர்வால் மின்ன, அவள் கண்களிலும் அதே மின்னலை மிக ஆர்வத்துடன் தேடி ஆழமாக பார்க்க, அந்த பார்வையின் ஆகர்ஷண சக்தியை தாங்க மாட்டாதவளாக தலையை குனிந்து கொண்டாள் கிருத்திகா. அன்று காலையில் வெகு சீக்கிரமே எழுந்து விட்டான் அர்ஜுன். முதல் நாள் இரவு சமையல்காரரிடம் சொல்லி வைத்திருந்ததால் சரியாக 5 மணிக்கெல்லாம் டீ வந்தது. சின்ன பீங்கான் திட்டில் அந்த அதிகாலை குளிருக்கு இதமாக போர்த்தி கொண்டு வந்திருந்தது. படுக்கையறை கதவை லேசாய் 2 தரம் கைவிரல் முஷ்டியால் தட்டி உள்ளே இருந்து வரச் சொல்லி உத்தரவு வந்த பின் டீ தட்டுடன் நுழைந்தான் ராம்சிங். அவன் அந்த வீட்டில் 30 வருடங்களாக வேலையில் இருப்பவன். அர்ஜுனன் பிறப்பதற்கு முன்பே வந்து சேர்ந்தவன். அவனை வேலைக்கு அமர்த்தியது அர்ஜுனனின் அம்மா திவ்யாதான். திவ்யா பேருக்கு ஏற்ற மாதிரி திவ்யமானவள், அத்தனை அழகானவள். எல்லா குடகு பெண்களுமே அழகானவர்கள்தான். பொன் நிறமும் வாளிப்பான உடம்பும் உழைக்காத சளைக்காத உழைப்பும் அவர்களது தனியான அம்சங்கள். அத்தனை குடகு பெண்களையும் ஒன்றாக நிற்க வைத்தால் திவ்யா சட்டென்று தனியாக இனம் பிரித்து கண்டுபிடித்து விடலாம். அவ்வளவு வசீகரமான முகம். அந்த முக அழகிற்கும் மென்மையான சுபாவத்திற்கும் ஆசைப்பட்டே பிரிகேடியர் அவளை திருமணம் செய்து கொண்டார். ஒரு டிசம்பர் விடுமுறையில் டில்லியை சுற்றி பார்க்க இராணுவத்தில் பணிபுரிகின்ற தன் சித்தப்பாவுடன் வந்திருந்தாள் திவ்யா. இராணுவ குடும்பத்திற்கான விருது ஒன்றில் அவளை எதேச்சையாக சந்தித்த பிரிகேடியர் அன்றைய விருந்து முழுவதிலும் கண்ணும் மனதும் அவளையே சுற்றி வர தூக்கமற்று போனார். தம் பிள்ளையின் தவிப்பிற்கான காரணத்தை புரிந்து கொண்ட மேதப்பா ஒரே மாதத்தில் திவ்யாவை பாஸ்கரனுக்கு மனம் முடித்து அழைத்து கொண்டு வந்து விட்டார். திவ்யாவிற்கும் பிரிகேடியருக்கும் வயது வித்தியாசம் அதிகம். கல்யாணத்தின் பொழுதே பிரிகேடியரின் முன் தலையில் ஏராளமான முடிகள் காணாமல் போயிருந்தன. காதோரங்களில் வெள்ளி இழைகள் பளபளத்தன. ஆனால் அவை எதுவுமே அவர்களின் அன்பிற்கு குறுக்கே நிற்கவில்லை. வீட்டில் ஒரு பெண்ணின் கைவண்ணம் ஏராளமான வித்தியாசங்களை காண்பித்தது. சந்தோஷம் பிரவகித்து எப்பொழுதும் சிரிப்பு சத்தமும் கேட்டது. எல்லாம் 2 வருடங்கள்தான்.
அர்ஜுனன் பிறந்த ஒரு மாதத்தில் வெறும் ஜுரம் என்று படுத்தவள் டைஃபாய்டு காய்ச்சலில் நலிந்தாள். அத்தனை மருத்துவ உதவிகளையும் மீறி ஒரு நாள் நள்ளிரவில் ஜன்னி கண்டு பிரிகேடியரின் கையை பற்றி கொண்டே திவ்யா உயிர் நீத்த. அதன் பின் அதிகம் உடைந்து போனார் பாஸ்கரப்பா. சரியாக 6 மாதங்கள் யாரோடும் பேசாமல் மௌனமாகவே இருந்தார். நடு ராத்திரியில் திவ்யாவின் புகைப்படத்தை எடுத்து வைத்து கொண்டு கதறுவார். அளவு தெரியாமல் குடிப்பார். காரை எடுத்துக்கொண்டு இந்த இடம் அந்த இடம் என்று இல்லாமல் சுற்றுவார். சில சமயங்களில் தெருவோரம் நிறுத்திவிட்டு வீட்டிற்கு வரப்பிடிக்காமல் அதிலேயே தூங்கியும் போவார். அப்பொழுதெல்லாம் வீட்டையும் குழந்தை அர்ஜுனனையும் பொறுப்பாக கவனித்து கொண்டது ராம்சிங் தான். வேறு பெண் துணையின்றி அந்த 1 மாத குழந்தையை வளர்த்த பெருமையும் பாஸ்கரப்பாவை சொல்லி சொல்லி மாற்றிய பெருமையும் அவனைத்தான் சாரும். அவன் பாதி மாற்ற மீதி பாதியை இந்திய சீன யுத்தம் மாற்றிவிட்டது. பிரிகேடியர் பாஸ்கரப்பா தன் கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து திவ்யா ஒருத்தி மட்டும் உலகமில்லை என்று பிடிபட பழைய கம்பீரமும் விரைப்புமாக யுத்தத்திற்கு புறப்பட்டு போன பொழுது ராம்சிங் அர்ஜுனை தூக்கி வைத்து கொண்டு டாட்டா காட்டச் செய்தான். அது மட்டுமில்லை, சோட்டா சாஹிப், அப்பா வெறும் பிரிகேடியர் தான், ஆனால் நீங்கள் ஜெனரல் ஆக வேண்டும். அதை பார்த்த பின் தான் இந்த கிழவன் சாகப் போகிறேன். என்ன சாஹப், என் காலத்துக்குள்ளே ஜெனரல் ஆயிடுவீங்களா? சொல்லி சொல்லி உடம்பு முழுவதும் இராணுவ ரத்தத்தை ஓடவிட்டவன் அவன்தான். சப்பாத்தி சப்ஜியுடன் வீரத்தையும் கலந்து கொடுத்தவன். அர்ஜுன் சாஹிப் பேருக்கேற்ற மாதிரி வெறும் அழகு மட்டும் போராது சாஹிப். சண்டையில் அந்த அர்ஜுனன் எடுத்த பேரை நீங்களும் எடுக்கணும். அவளுக்கு வில் ஆயுதமாக இருந்ததென்றால் உங்களுக்கு ரைஃபிள் ஆயுதமாக இருக்கிறது. நீங்கள் ரைஃபிளை கையில் எடுத்தால் எதிரிகள் அலறணும். என்ன சோட்டா சாஹேப்? 3-4 வயதிலிருந்தே அவனுடைய தாத்தா சண்டையிட்ட விதம், அப்பா போராடிய முறை, மகாபாரதத்தின் 18 நாட்கள் யுத்தம், எல்லாவற்றையும் கண்முன்னே பார்க்கின்ற மாதிரி அவன் வர்ணித்த விதம், அவைதான் அர்ஜுனை இராணுவத்தில் சேர வைத்தன. பரேடு சமயத்தில் ஊக்குவித்து பொறுப்புணர்ச்சியும் கடமையும் தவறாத நிதானமும் 2வது லெப்டினன்ட் என்று உயர்ந்து தற்பொழுது கேப்டன் ஆகி இருந்தது. ஆனால் இவை எதிலுமே ராம்சிங் திருப்தி அடைந்ததில்லை. போராது அர்ஜுன் சாஹிப் என்று தலையாட்டுவான். உங்கள் திறமையை காட்ட ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைக்கலையே. எப்பொழுதாவது ஒரு யுத்தம் உங்களுக்காகவாவது ஏற்படாதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா தாத்தாவுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கலையே சாஹிப் என்று குறைப்பட்டு கொள்ளுவான். அப்படிப்பட்டவனுக்கு அந்த வீட்டு மனிதர்கள், அவர்களின் பழக்க வழக்கங்கள், ருசிகள் எல்லாமே அத்துப்படி. அடுத்து அவர்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்கின்ற வரையில் பிரிகேடியரையும் அர்ஜுனையும் மிக துல்லியமாக புரிந்து வைத்திருக்கும் ராம்சிங்கிற்கு அன்று காலை 5 மணிக்கு அர்ஜுன் டீ கேட்டது ஆச்சரியமாக இருந்தது. இந்த முறை சென்னை போய் திரும்பியதிலிருந்து அவன் ஓரளவு மாறிப்போயிருந்ததை அவன் புரிந்து கொண்டிருந்தான். டெலிஃபோனில் பேசுவதை அநேகமாக தவிர்க்கின்ற அர்ஜுன் தற்பொழுது 1 வார காலமாக நீண்ட நேரம் அதில் பேசுவதை கவனித்தான். பேச்சின் இடையே ஒரு பெண்ணின் பெயர் தட்டுப்படுவதையும் அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். எப்பொழுதாவது இவன் ஓடி வந்து டெலிஃபோனை எடுத்தால் மிஸ்டர் அர்ஜுன் ப்ளீஸ் என்கின்ற இனிமையான குரலையும் கேட்டிருந்தான். அர்ஜுன் சென்னை சென்று திரும்பியதிலிருந்து தான் அந்த குரல் டெலிஃபோனில் கூப்பிடுகிறது. அர்ஜுன் அந்த கூப்பிடலுக்கு காத்திருந்தது போல் ஓடி வருகின்றான். முகத்தில் சந்தோஷம் பிரவகிக்க பேசுகின்றான். மென்மையாகவும் இனிமையாகவும் வார்த்தைகள் வெளிவருவதை ஆங்கிலம் புரியாது போனாலும் கிழவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. யார் அந்த பெண் என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டாலும் ஒன்றும் கேட்காமல் மௌனமாகவே இருந்தான். எதுவானாலும் அர்ஜுன் அப்பாவிடம் சொல்லும் முன் தன்னிடம் சொல்லுவானே என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஆனாலும் அன்று காலை எழுந்து டீ போடுகிறவரை தாங்கியவன் அதற்கு மேல் தாங்க இயலாமல் மெதுவாக தானே பிரஸ்தாபிக்க முடிவு செய்து, குட் மார்னிங் சோட்டா சாஹிப் என்றான். படுக்கையை விட்டு இன்னமும் எழுந்திருக்க மனமில்லாமல் ரஜாயை இழுத்து பொறுத்து கொண்டிருந்த அர்ஜுன் ராம்சிங்கின் குரல் கேட்டு சந்தோஷமாக சிரித்து கொண்டே பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னான். கட்டிலின் பக்கத்தில் இருந்த சின்ன ஸ்டூலில் ட்ரேயை வைத்துவிட்டு ஆவி பறக்கும் டீ கோப்பைக்கு ஊட்டிக்கொண்டே மெல்ல கீழ்கண்ணால் அர்ஜுனை பார்த்தான் ராம்சிங்.
ஒரு வாரமாக சோட்டா சாஹிப் முகத்தில் இவ்வளவு சந்தோஷம் தாண்டவமாடுகின்றது. அதை கேட்டு அர்ஜுன் முகத்தில் இருந்த சிரிப்பு இன்னமும் அதிகமாயிற்று. 10 நாட்களாக ராம்சிங்கை பார்க்காமல் மெட்ராஸில் இருந்து விட்டு வந்து இப்பொழுது பார்க்கின்றேன் இல்லையா, அதுதான் சந்தோஷம். இந்த கிழவனுக்கு ஏற்கனவே காது குத்தி இருக்கிறது சாஹேப் என்று பெரிதாக சிரித்த ராம்சிங். அப்படியானால் டெலிஃபோனில் பேசுகிற போது ஏற்படுகின்ற சந்தோஷம் கூட இந்த கிழவனோடு பேசுவதால் ஏற்படுகின்ற சந்தோஷம்தானா சாஹப்? என்ன? அர்ஜுன் அதிர்ந்து போய் அவனை பார்த்தான். ஒரு வாரமாக மிஸ்டர் அர்ஜுன் ப்ளீஸ் என்று கேட்கின்ற குரல் கூட இந்த கிழவனுடையது தானே சாஹேப்? டீ கோப்பையை கீழே வைத்த அர்ஜுன் பெரிதாக சிரித்தான். புத்திசாலி கிழவன் என்று முணுமுணுக்க, என்ன சாஹேப் என்று நமட்டச் செருப்புடன் தலையை உயர்த்தினான் ராம்சிங். அர்ஜுனை இந்த 29 வருடங்களில் மிக நன்றாக அறிந்தவன் ராம்சிங். கல்லூரி நாட்களில் கூட அவனை தேடி எந்த பெண்ணும் வந்ததில்லை. யாருடனும் அவன் அனாவசியமாக பேசியதும் இல்லை. இராணுவ குடும்பத்தினர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த விருந்துகளில் கூட மரியாதை கருதி பழகுவானே தவிர அவன் விருப்பப்பட்டு பழகுவதில்லை. இரவில் நீண்ட நேரம் கண் விழிப்பதில்லை. அளவுக்கு மீறி குடிப்பதும் இல்லை. அவனிடம் அதிகபட்சமாக ஒட்டி கொண்டிருந்த ஒரே கெட்ட பழக்கம் புகைப்பிடிப்பதுதான். அதை மட்டும் அவனால் தவிர்க்க முடியவில்லை. அதுவும் பிரிகேடியரின் எதிரில் பிடிக்க மாட்டான். வீட்டில் தன் அறைக்குள் கூட புகைப்பதில்லை. எப்பொழுதாவது புகைக்க நேர்ந்தால், அப்பா இப்போ மேலே வரமாட்டாரே ராம்சிங், வந்தால் ஒரு குரல் கொடுங்கள் என்று முன்னெச்சரிக்கையாக சொல்லிவிடுவான். அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பில் நின்றவன் மாலை வீட்டில் நுழைகின்ற பொழுதே ஏதாவது டெலிஃபோன் வந்ததா ராம்சிங் என்று கேட்பதும், குறிப்பிட்ட அந்த குரல் ஒலிக்கின்றவரை நிலையில்லாமல் தவிப்பதும், பின் அத்தனை தவிப்பும் அடங்கி நீண்ட நேரம் பேசுவதும். அர்ஜுன் சிறிது நேர தீவிர யோசனைக்கு பின் ராம்சிங்கிடம் கிருத்தகாவை பற்றி விஷயத்தை சொல்ல முடிவு செய்தவனாக ரயிலில் அவளை சந்தித்ததில் ஆரம்பித்து பின்னர் மிராண்டா கல்லூரியில் சேர்ந்து விட்டது வரை வந்தது. தினமும் ஒரு முறை போய் பார்ப்பது, தேவையான உதவிகளை செய்வது, அத்தனையும் சொல்லி முடித்தவன் இடையில் குறுக்கிடாமல் அத்தனையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் ராம்சிங். நீங்கள் சொல்கிறத கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கும்னு தோணுது அர்ஜுன் சாஹிப். ரொம்ப நல்ல பொண்ணு தான் ராம்சிங். குறும்பாக சிரித்தான் ராம்சிங். உங்கள் சந்தோஷத்தை பார்த்தால் இது வெறும் நட்போடு மட்டும் நிற்காது என்று தோன்கிறதே. அதை கேட்டு கால் வினாடி யோசித்த அர்ஜுன் பின் உருக்கமான குரலில் சொன்னான், இது வெறும் நட்பாக மட்டும் போய்விடக்கூடாதே என்றுதான் தினமும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் ராம்சிங். அந்த பதில் நெஞ்சை தொட ராம்சிங் அர்ஜுன் அருகில் வந்து தோளில் கை வைத்து மிகுந்த பாசத்தோடு பேசினான். போகாது சோட்டா சாஹிப், போக விடமாட்டான் இந்த ராம்சிங். இத்தனை வருடங்களில் நீங்கள் எதன் மீதும் ஆசைப்பட்டு நான் பார்த்ததில்லை. எதுவும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சதே இல்லை. முதலாக நீங்கள் இந்த பொண்ணு மேலே ஆசைப்படுறீங்க. அதனால் இது நிச்சயம் சாதாரண நட்பாக நிற்காமல் கல்யாணத்தில் முடியணும் சாப். ஆம், அதோட அப்பாவுக்கு அது தெரியுமா? தெரிந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அர்ஜுன். நிஜம்தான் ராம்சிங். நீங்கள் சொன்னதை கேட்டப்புறம் எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணுன்னு தோணுது சாஹிப். நானே அழைத்து கொண்டு வந்து அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ராம்சிங். எப்போ? அநேகமாக இன்றைக்கே கூட அழைச்சிக்கிட்டு வருவேன். இன்று ஆக்ரா கூட்டிக்கிட்டு போய் தாஜ்மஹாலை காட்டணும்னு தான் சீக்கிரம் எழுப்ப சொன்னேன். பாவம், அவள் ஹாஸ்டல் வாசலில் எனக்காக காத்து கொண்டிருப்பாள். அரே, அப்படியானால் சீக்கிரம் கிளம்புங்கள் சாஹிப். டவலோடு அவன் குளியலறைக்குள் நுழைவதற்கு முன் ராம்சிங் கடைசியாக கேட்டான், மேம் சாஹிப் பேர் என்னவென்று சொல்லலையே அர்ஜுன்? கிருத்திகா. அன்று காலையில் வானம் துல்லியமாக இல்லை. சற்றே மேகமூட்டமாகத்தான் இருந்தது. மழை வரும் என்று தோன்றியது. காற்று சிலுசிலுவென்று உடம்பை வருடிக்கொண்டு போயிற்று. அதில் குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட நவீன பஸ் ஒன்றில் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து இனிமையான அனுபவமாக தோன்றியது. கிருத்திகாவை போன்ற புத்திசாலித்தனமான பெண்ணுடன் சம்பாஷித்து கொண்டே சென்றது இன்னமும் ஒரு இதமான நெஞ்சில் நிறைகின்ற முக்கிய அம்சமாகப்பட அர்ஜுன் அவளை திரும்பி பார்த்தான். என்ன பார்க்கிறீர்கள்? கிருத்திகா புன்னகையோடு கேட்க அவன் மௌனம் மாறாத குரலில் சொன்னான், இந்த பிரயாணம் முடிவடையாமல் இப்படியே போய்கொண்டே இருக்காதா என்று தோன்றுகிறது. அதை கேட்டு பதில் எதுவும் சொல்லாமல் மெலிதாக சிரித்தாள் அவள். என்ன சிரிக்கிறீர்கள்? இல்லை, உன் நினைப்பை யோசித்தேன், சிரிப்பு வந்தது. இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது கிருத்திகா?
இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் முடிவு என்று ஒன்று உண்டே அர்ஜுன். பிரயாணம் என்றால் நீங்கள் பஸ்ஸில் போகிற இந்த பயணத்தை குறிப்பிடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்வது வெறும் பஸ்ஸையும் போகிற வழியையும் பார்க்கப் போகிற அல்லது பார்த்த இடங்களையும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன். தட்ஸ் ரைட். ஆனால் வேறு எதை குறிப்பிட்டேன் என்று சொல்ல முடியுமா கிருத்திகா? இந்த பிரயாணத்தின் மூலம் ஏற்படுகின்ற அனுபவத்தை குறிப்பிடுகின்றீர்கள் இல்லையா? அனுபவம் என்று எதை சொல்லுகின்றேன் தெரியுமா? அர்ஜுன் லேசான குறும்பு பார்வையும் புன்னகையுமாக கேட்டபொழுது அவள் அந்த பார்வையை நேராக சந்திக்க சக்தியற்று தலையை குனிந்து மெலிதாக குரலில் சொன்னாள். நீங்களே சொல்லிவிடுங்களேன் ப்ளீஸ். ஏன், உங்களால் சொல்ல முடியவில்லையா? சரி, என் அனுபவத்தை சொல்ல முடியாவிட்டால் உங்கள் அனுபவம் என்ன என்பதையாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். என் அனுபவம் நத்திங் பர்டிகுலர். பொய் என்று சிரித்தான் அவன். எல்லாவற்றையும் வெளிப்படையாகவே பேசுகிற நீங்கள் இதில் மட்டும் பொய் சொல்லுகின்றீர்கள். சரி, நான் பேசுவதுதான் பொய் என்று தெரிகிறதே. உண்மை என்ன என்று தான் சொல்லுங்களேன். என் மனதின் உண்மையை என்னால் சொல்ல முடியும். உங்களுடையதை நீங்கள் தானே சொல்ல வேண்டும். உங்களுடையதை சொல்லுங்கள், பின் நான் என் மனதை சொல்லுகின்றேன். ஏன் நீங்கள் முதலில் சொல்லக்கூடாதா? நீங்கள் தானே ஆரம்பித்தீர்கள், அதனால் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அவன் பதில் சொல்லாமல் ஒரு வினாடி அவளையே பார்த்தான். நெருப்பு கொன்றை பூ மாதிரி சிவப்பு நிற சல்வார் கம்மீஸில் தகதகவென்று இருந்தாள். நெற்றியும் கன்னங்களும் இயற்கையான வெளிர் மஞ்சளில் பளபளத்தன. நீளமான இமைகள் கண்களுக்கு அசாதாரணமான ஆகர்ஷண சக்தியை கொடுத்தன. தலையை ஒற்றை பின்னலாக பின்னி வலது காதின் பின்புறத்தில் சிவப்பு ரோஜா ஒன்றை இலையுடன் செருகியிருந்தாள். காதில், கழுத்தில், கைகளில் ஒரு நகையும் இல்லை. துடைத்து மெருகேற்றிய குத்துவிளக்கு மாதிரி இருந்தாள். அவளிடம் அர்ஜுனுக்கு மிகவும் பிடித்த, அதிகம் கவர்ந்த விஷயங்கள் இந்த எளிமையும் இயற்கையான மென்மையான அழகும் தான். டெல்லி பெண்களைப் போல வலிய தன்னை அவள் அழகுபடுத்தி கொண்டு இருக்கவில்லை. உதட்டிலும் கன்னங்களிலும் சிவப்பை தீட்டிக் கொண்டிருக்கவில்லை. கண்களில் மை இல்லை. நெற்றியின் புருவ மத்தியில் சின்ன கருப்பு சாந்து பொட்டும் அதற்கு மேல் லேசான தீட்டலாக விபூதியும் தான். தென்னிந்தியர்களின் வழக்கமான பாணி உடையான புடவையை மட்டும் தவிர்த்து எப்பொழுதும் சல்வார் கமிஸில் காணப்பட்டதை தவிர வேறு செயற்கை சாதனங்கள் எதுவும் கிடையாது. அதை கூட அவள் ஒரு முறை கேட்டே விட்டான். நீங்கள் ஏன் தென்னிந்திய பாணியில் புடவை கட்டாமல் இப்படி சல்வார் கமிஸில் அணிகிறீர்கள் கிருத்திகா? இது வசதியாக இருக்கிறது என்பதால் அணிகிறேனே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. அதை கூட அழகிற்காகவோ கவர்ச்சிக்காகவோ அணியவில்லை என்பது அவனுடைய மனதை தொட்டது. அவளாக இருப்பது அவனுக்கு அவளிடம் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி இருந்தது. அப்போது அவனும் அதே எண்ணத்தில் அவளை பார்க்க அவள் தலையை கவிழ்த்து மெதுவாக கேட்டாள். என்ன அப்படி பார்க்கின்றீர்கள் அர்ஜுன்? இல்லை, இந்த எளிமையிலும் நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று பார்க்கின்றேன். ஓ, போதும் அர்ஜுன், நிஜமாகத்தான் சொல்லுகிறேன் கிருத்திகா. நான் ஏதோ நிஜத்தை கேட்டால் நீங்கள் இந்த நிஜத்தை சொல்லுகின்றீர்கள். இதுவும் நிஜம்தானே? இந்த நிஜம் போதும். சொல்ல வந்த நிஜத்தை சொல்லுங்களேன் ப்ளீஸ். சொல்லுகின்றேன். நாம் இப்பொழுது ஆக்ராவிற்குள் நுழைகிறோம். முதலில் இதை பாருங்கள். கிருத்திகா பஸ் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து ஏமாந்து போனாள். மணல் வீதிகளும் புழுதியும், சின்ன சின்ன பெட்டி கடைகளும், அழுக்கு உடையில் நடமாடிக்கொண்டிருந்த மனிதர்களும், பழைய காரை பெயர்ந்த வீடுகளும். ஓ, இதுவா ஆக்ரா? சட்டென்று திரும்பி அர்ஜுனை பார்த்து கேட்டாள். என்ன அர்ஜுன் இது? இதுவா ஆக்ரா? ஏதோ எங்கள் தஞ்சாவூர் ஜில்லாவின் குக்கிராமம் ஒன்றில் நுழைந்த மாதிரி இருக்கிறதே. புது டெல்லிக்கும் இதற்கும் எவ்வளவு வித்தியாசம்! இப்படிப்பட்ட சில வித்தியாசங்கள் தவிர்க்க முடியாதவை கிருத்திகா, ஆரம்ப கால நகர நிர்மாணத்தை பொறுத்தவை. நோ, இதை கவனிக்காமல் தவற விட்டுவிட்டதாகத்தான் எனக்கு படுகிறது. இத்தனைக்கும் இது ஆயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் வருகின்ற இடம். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் இருக்கின்ற நகரம். இதையா இப்படி வைத்திருப்பது? எனக்கென்னமோ இது இப்படி இருப்பது தான் அழகாக தெரிகின்றது. மண் வாசனை மாறாமல் இயற்கையாக இருக்கிறது. ஆனாலும் உங்கள் ஆதங்கத்தை எழுதி எந்த பத்திரிகைக்காவது அனுப்பிவிடுங்கள். செய்யத்தான் போகிறேன் என்று கீழே இறங்கிய கிருத்திகா பக்கத்தில் தெரிந்த அரையிருட்டு ரெஸ்டாரண்ட்டை பார்த்துவிட்டு கேட்டாள். இங்கு எதற்காக வந்திருக்கிறோம்? இது என்ன கேள்வி? சாப்பிட? நோ, இது வேண்டாம். இது போன்ற இடங்களை பார்த்தாலே எனக்கு அலுப்பாக இருக்கிறது. வேறு ஏதாவது இடத்தில் சாப்பிடலாமா அர்ஜுன்?
உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாத பட்சத்தில் அருகில் ஒரு சின்ன இடம் இருக்கிறது. அங்கே சூடாக சப்பாத்தியும் சப்ஜியும் செய்து தருவார்கள். அங்கு போகலாமா? ஓஎஸ், போகலாம், வாருங்கள். கூரை வீய்ந்த சின்ன அறையின் பெஞ்சில் உட்கார்ந்து சூடாய அலுமினிய தட்டில் விழுகின்ற சப்பாத்தியையும் காலிஃப்ளவர் பட்டாணி கலந்த சப்ஜியையும் ருசித்து சாப்பிட்ட அவள் நிஜமாகவே வித்தியாசமான பெண்ணாக தெரிந்தாள். அர்ஜுன் அதிகமாக அவளை நேசிக்க துவங்கினான். தன்னையும் தன் உணர்வுகளையும் பிரதிபலிக்கின்ற இவளுடன் வாழ்க்கை இணையுமானால் அற்புதமானதாகத்தானே இருக்கும். சாரி, இங்கே காஃபி கிடைக்காது. இப்பொழுதெல்லாம் டீயே பழக்கமாகிவிட்டது. அர்ஜுன் குழந்தையாய் சிரிக்கின்ற அந்த முகத்தை அருகில் இழுத்து முத்தமிட துடித்த எண்ணத்தை அடக்கி கொண்டு டீயை குடித்து முடித்து எழுந்து பஸ்ஸை நோக்கி நடந்த பொழுது கிருத்திகா கேட்டாள், இப்பொழுது எங்கே போகின்றோம்? தாஜ்மஹாலுக்கு. அப்பா, இந்த தாஜ்மஹாலை பார்க்க வேண்டும் என்று ஏன் என்னுடைய எத்தனை நாள் ஆசை தெரியுமா இது? சின்ன வயதில் கல்கியின் அலைவோசையை படித்த பொழுதும் அதில் அந்த சூர்யாவும் சீதாவும் தாரிணியும் பௌர்ணமி ராத்திரி ஒன்றில் தாஜ்மஹாலை கண்டு பேச்சிழந்து நிற்கின்ற காட்சியை படித்ததிலிருந்து தாஜ்மஹாலை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது. பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கல்கியை பற்றி விளக்கிச் சொன்னாள். அவர் எழுதிய பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் ஒன்று விடவில்லை. அவரைப் போல் எல்லாவித துறையிலும் தகுதி பெற்ற ஒரு எழுத்தாளர் மேல்நாடில் கூட இருந்திருக்க மாட்டார்கள் என்றாள். ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருந்த அர்ஜுன் திடீரென்று, எனக்கு தமிழ் பேச படிக்க கற்றுக் கொடுங்களேன் கிருத்திகா என்று கேட்டான். நீங்கள் எனக்கு ஹிந்தி கற்றுத்தருகிறீர்களா? வித் ப்ளஷர். கால் வினாடி யோசனைக்கு பின் கிருத்திகா சொன்னாள், நல்ல காலமாய் அம்மா படிக்க என்னை இங்கே அனுப்பினாள். அதனால் உங்களுடன் சிநேகம், புது இடத்தை பார்க்கின்ற வாய்ப்புகள் எல்லாமே கிடைத்தது. அவன் பதில் சொல்லாமல் சிரிக்க தாஜ்மஹாலுக்கு வெகு தூரத்திற்கு முன்னே பஸ் நிறுத்தப்பட்டு அனைவரும் இறங்கி நடக்க அர்ஜுன் கிருத்திகாவை குறுக்கு வழியாக சின்ன மலை மாதிரி இருந்த குன்றில் ஏற்றி அழைத்து கொண்டு போனான். தாஜ்மஹால் நுழைவு வாயிலில் டிக்கெட் வாங்கி உள்ளே போன போது அங்கு வருபவர்களை புகைப்படம் எடுப்பதை தொழிலாக கொண்டிருந்த சிலர் அவர்களை சூழ்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள சொல்லி கெஞ்ச அர்ஜுன் கிருத்திகாவை பார்த்தான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாமா? தாஜ்மஹாலை பின்னணியாக்கி முன்னால் இருந்த புல்தரையில் சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து அவளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அர்ஜுன் பணமும் தன் விலாசமும் தந்து தவறாமல் 3 காப்பிகளை அனுப்ப சொல்லிவிட்டு தாஜ்மஹாலை பார்க்க நகர்ந்தான். தாஜ்மஹாலை அந்த லேசான வெயிலில் பார்த்த கிருத்திகா அளவற்ற ஏமாற்றமடைந்தாள். தான் படித்த தாஜ்மஹாலுக்கும் நேரே பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதை உணர்ந்தாள். அந்த பளிங்கு கட்டடம் அவளுக்குள் எந்தவிதமான சலனத்தையும் ஏற்படுத்தாததால் அர்ஜுனனிடம் ரகசியமாக சொன்னாள், இதில் என்ன இருக்கிறது என்று இப்படி பார்க்கின்றார்கள், புகழ்கின்றார்கள்? அர்ஜுன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். சற்று முன்தான் உங்கள் தமிழ் எழுத்தாளர் அற்புதமாக எழுதியிருந்தார். அதை படித்ததிலிருந்து தாஜ்மஹாலை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டது என்றீர்கள். இப்பொழுது இப்படி சொல்லுகிறீர்களே. எழுத்தாளர்கள் எதையும் தங்களின் அழகு உணர்ச்சியோடு பார்க்க மட்டுமின்றி எழுதவும் தெரிந்தவர்கள் என்பது இப்போதுதான் புரிகிறது. இங்கே எது உன்னை இவ்வளவு தூரம் ஏமாற்றி இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? எல்லாமே தான். எங்கள் கருங்கல் கோவில்களில் இல்லாத எந்த சிற்ப அழகை இங்கே பார்க்க முடிகின்றது? கருங்கல் சிற்பம் செதுக்குவது வேறு, இது வேறு கிருத்திகா. பளிங்கு வேலைப்பாடுகள் கருங்கல் சிற்பத்தை விட கடினமானவை, எளிதில் உடையக்கூடியவை. அதுவும் இல்லாமல் இந்த பூ வேலைப்பாடுகளில் பதிக்கப்பட்டிருப்பவை விலை உயர்ந்த கற்கள் கிருத்திகா. டார்ச் அடித்து ஒவ்வொன்றாக பார்த்ததில் அவற்றின் அழகு அப்பொழுதுதான் புரியும். இருக்கலாம், ஆனாலும் நான் ஏமாந்து போனது நிஜம். இந்த தாஜ்மஹால் என் மனதை தொடவில்லை, ஆனால் என் மனதை தொட்டிருக்கிறது. இதற்கு முன் பார்த்த அத்தனை முறைகளையும் விட இந்த முறை மிக ஆழமாக தொட்டிருக்கின்றது. எப்படி? காதலுக்காக இப்படிப்பட்ட ஒரு சின்னத்தை எழுப்ப வேண்டும் என்று தோன்றியதே. அந்த ஷாஜகானின் காதல் எத்தனை ஆழமானது கிருத்திகா, எவ்வளவு உயர்ந்தது! காதல் அவ்வளவு உயர்ந்ததா? மதராஸிலிருந்து டெல்லி வர தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ஏறுவதற்கு முன்பு கேட்டிருந்தால் என்ன பதில் சொல்லி இருப்பேனோ எனக்கு தெரியாது. இப்பொழுது நிச்சயமாக எஸ் என்னால் முடியுமானால் உங்களுக்கு ஐ ஆம் சாரி. உனக்காக இப்படிப்பட்ட ஒரு சின்னத்தை கட்ட நான் தயங்க மாட்டேன் கிருத்திகா. அர்ஜுன்
கிருத்திகா அதை எதிர்பார்த்தவளாகவும் அந்த வார்த்தையை சந்தோஷப்பட்டவளாகவும் பேச்சு வராமல் தவித்தவளாகவும் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவளின் மிருதுவான வலது கையை பற்றி மென்மையாக முத்தமிட்ட அர்ஜுன், ஐ லவ் யூ கிருத்திகா வித் ஆல் மை ஹார்ட் என்று சொன்னான். ஆக்ராவில் இருந்த பதேப்பூர் சிக்ரி போய் மதுரா கிருஷ்ணனையும் தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் டெல்லி திரும்பிய பொழுது இரவு மணி 10 ஆகிவிட அதற்கு மேல் ஹாஸ்டலுக்கு போகாமல் அர்ஜுனன் வீட்டிலேயே தங்கிவிட்டாள் கிருத்திகா. நல்ல வேளையாக அந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வேளையில் தங்குவதற்கு வார்டனின் அனுமதியை முன்பே பெற்றிருந்ததால் ஹாஸ்டல் பிரச்சனையற்று அர்ஜுனுடன் போக முடிந்தது. ஆனாலும் சற்று தயங்கி மெதுவாக கேட்டாள், நான் வீட்டிற்கு வந்து தங்குவதால் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? என்னை மாதிரி பிரச்சனையை எதிர்பார்க்கிறாய் கிருத்திகா? இல்லை, அப்பா இருக்கிறாரே, ஏதாவது சொல்லப்போகிறாரே என்று கேட்டேன். அதை கேட்டு மென்மையாகச் சிரித்தான் அவன். உனக்கு அப்பாவை பற்றி தெரியாது. நாளை நேரில் சந்திக்கின்ற பொழுது நீயே தெரிந்து கொள்வாய். அதற்கு முன் நான் எதுவும் சொல்லப் போவதில்லை. அவர்கள் வீட்டிற்கு போன போது ராம்சிங் தாங்காமல் காத்திருந்தான், தூங்காமலும் காத்திருந்தான். கிருத்திகாவை சந்தோஷமாக வரவேற்று ரகசியமாக அர்ஜுனனிடம், மேம் சாப் ரொம்ப அழகாக இருக்கிறார்கள் சாப். அம்மா இருந்து பார்த்திருந்தால் இன்னமும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அதற்கு பதிலாகத்தான் நீ சந்தோஷப்படுகிறாயே ராம்சிங். அப்பா இங்கே தூங்கிவிட்டாரா? வழக்கப்படி 9 மணிக்கே தூங்கப் போய்விட்டார். சரி, காலையில் அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன். இப்பொழுது எங்களுக்கு பால் மட்டும் குடிக்க தந்துவிட்டு கெஸ்ட் ரூமை கிருத்திகாவிற்காக ஒழித்து கொடுங்கள். துணைக்கு அரைவாசலிலேயே படுத்துக்கொள்ள வேண்டும் ராம்சிங். ஓ, சந்தோஷமாக செய்கின்றேன் சோட்டோ சாப். ஆம், உங்களுக்கு சாப்பாடு மதுராவிலேயே ஒரு மதராசி ஹோட்டலில் முடித்து கொண்டாகிவிட்டது. இப்பொழுது பால் மட்டும் போரும். சூடாக மிதமாக சர்க்கரையிட்டு 2 பெரிய டம்ளர்களில் பால் கொண்டு வந்து வைத்துவிட்டு விருந்தினருக்கான படுக்கையை சரி செய்து பார்த்துவிட்டு ஹாலுக்கு வந்து சொன்ன அவன், மேம் சாபின் அறை தயாராக இருக்கின்றது. அர்ஜுன் சாஹிப் அவர்கள் போய் படுத்துக்கொள்ளலாம். மேம் சாபா? கிருத்திகா திடுக்கிட்டு நிமிர்ந்தாலும் அந்த திடுக்கிடலில் ஒரு இனிமை தெரிந்தது. அதை பார்த்து சிரித்தான் ராம்சிங். இந்த வீட்டுக்கு நீங்கள் எஜமானியாக வரப்போகிறவர் தானே? இப்பொழுதே மேம் சாப் என்று கூப்பிடுவதில் என்ன தவறு? படுக்கையறை வாயில் வரை அவளோடு துணையாக போன அர்ஜுன் விவரித்தான். ராம்சிங்கை நீ தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கிருத்திகா. அவன் வெறும் வேலைக்காரன் இல்லை. இந்த வீட்டிற்கு அவன் வந்து சேர்ந்த பொழுது நான் பிறக்கக்கூட இல்லை. அம்மா செத்துப்போன பின்பு எனக்கு தாயாக அப்பாவிற்கு ஒரு பெரிய துணையாக இருந்ததெல்லாம் அவன்தான். அதனால் அவனுக்கு இங்கு சகல மரியாதையும் உண்டு. அப்படியா என்று கிருத்திகா ரொம்ப நல்லவராக இருப்பார் போல் இருக்கிறது என்றாள். ரொம்ப ரொம்ப என்று பதிலளித்தான். இதுதான் உன் படுக்கையறை. எந்த பயமும் இல்லாமல் நீ இங்கே தூங்கலாம். எதிர் அறையில் நான் தூங்கப் போகின்றேன். உனக்கு துணையாக அரைவாசலில் ராம்சிங்கை படுக்கச் சொல்லி இருக்கின்றேன். எது வேணுமானாலும் எழுப்பி கேட்கலாம். இப்பொழுது ஏதாவது தேவையா கிருத்திகா? கொஞ்சம் தூக்கத்தை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. ஐ எம் சாரி, இன்று முழுவதுமாக அலைந்து உனக்கு களைப்பாக இருக்கிறது. நாங்கள் இராணுவக்காரர்கள். களைப்பு, தூக்கம், பசி, தாகம் எதையுமே அறியாதவர்கள். என்னை மாதிரியே உன்னையும் நினைத்து நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் பார். போய் படுத்து தூங்கு. காலையில் சந்திக்கலாம். குட் நைட். குட் நைட். மறுநாள் காலை அவள் எழுந்த பொழுது மணி 9க்கும் மேல் ஆகியிருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.